மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அஷ்டமி இந்த தேவாஷ்டமி. 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது. இப்போ இந்த வருடம் வந்திருக்கு. இந்த அஷ்டமி சிவபெருமானோட பரிபூரணமான அருளையுமே அன்றைய தினம் நாங்கள் சொல்கிற மாதிரி வழிபாடு செய்யறதுனால நீங்கள் பெற முடியும். அஷ்டமி வழிபாடு பொதுவாகவே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய அஷ்டமி 60 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடியது. ரொம்பவுமே தேவ சக்தி மிக்க தேவாஷ்டமியாக இருக்குது. இந்த அஷ்டமி தினத்தில் இந்த ஒரு தீபத்தை பைரவர் காலடியில் நீங்கள் வைங்களேன், நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் நடக்கும். உங்களோட வாழ்க்கையில் தீராது இருந்த பிரச்சனை நொடியில் தீரும். கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல பதிவாக இந்த பதிவு உங்களுக்கு அமையும். இந்த பதிவு நீங்கள் இப்போ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நலம் பெறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. எந்த தீபம் எப்படி விளக்கேற்றணும், அதை முறையாக எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள். இந்த பதிவில் நாங்கள் முழுமையான விளக்கத்தோடு சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும். இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறதுனால பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அதே போல் குடும்பம், தொழில், வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே ஒரு முன்னேற்றமே இல்லை, ரொம்பவுமே பின்னடைவாக போயிட்டுருக்கு. இதுலேருந்து மீண்டு வர என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருமே செய்ய வேண்டிய ஒரு கண்டிப்பான முக்கியமான வழிபாடு அப்படின்னா அது தேய்பிறை வழிபாடு தான். அதுவும் இந்த வருஷம் பாருங்கள், சோமாவிரத நாளாக வரக்கூடிய திங்கட்கிழமையில் இந்த தேய்பிறை அஷ்டமி வருது. பிப்ரவரி 9ஆம் தேதி. அன்றைய தினம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே இது ரொம்ப முக்கியமான ஒரு தினம். தேய்பிறை அஷ்டமியில் பாருங்கள், கால பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அப்படி கால பைரவரை நம்ம வழிபடுறதுனால பாருங்கள், நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயம், எதிரிகளோட தொல்லை, வறுமை, தீராத கஷ்டம் இது எல்லாமே தீரும். செல்வ வளம் அதிகரிக்கவும் ஒரு சிறப்பான உயர்வையும் பெறக்கூடிய ஒரு வழிபாடாக கால பைரவர் இருக்கிறாரு. அதுவும் இந்த கால பைரவரை நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை 108 முறை சொல்வதால் சிறப்பான உயர்வை நீங்கள் பெற முடியும். பைரவரின் அருளை இரட்டிப்பாக பெற முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, கால பைரவரின் மூல மந்திரமாக இருக்கக்கூடிய இதுதான். ஓம் காலாய வித்மகே காலகீதாய தீமகே தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். இந்த மூல மந்திரம் பைரவரின் அருளை பெற்று தரக்கூடியதாக இருக்குது. இது 108 முறை உச்சரிங்க. பைரவர் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. சரி, வாங்க நாம் இப்போது பைரவர் வழிபாடை எப்படி செய்யணும், எந்த தீபம் ஏற்றினா நன்மையை பெற முடியும் அப்படிங்கிறத முழுமையான விளக்கத்தோடு நாம் விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு கால பைரவர் பிடிக்கும் அப்படின்னா கால பைரவருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது நீங்கள் உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு கூட இந்த விஷயத்தை செய்யுங்களேன். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக கால பைரவரிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது பாருங்கள், ஒரு மாதமுமே பௌர்ணமிக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய 8வது நாளில் வருது. சிவபெருமானோட அம்சம்தான் கால பைரவர். சிவபெருமானின் அம்சமாக இருக்கக்கூடிய கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சிறப்பான உயர்வை பெற முடியும். இந்த நாளில் விரதம் இருந்து பைரவருக்கு பாருங்கள், சிவப்பு நிறத்தில் இருக்கு இல்லையா அரளிப்பூ, அந்த மாலை அணிவிச்சு தீபம் ஏற்றி, குறிப்பாக தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் பயம், கடன் தொல்லை, தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து பரிபூர்ணமாக நீங்க முடியும். நினச்ச காரியங்கள் எல்லாமே நீங்கள் கைகூடும் வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். நீங்கள் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பைரவர் ஆலயம் இருந்தாலும் சரிங்க, காலை எழுந்து குளித்து முடிச்சுட்டு நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. இந்த ஒரு வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. தீராத கஷ்டமும் தீரும். நன்மைகள் வெகு விரைவில் உங்களை வர தொடங்கும். தேய்பிறை அஷ்டமி எப்படிலாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தா, அஷ்டமி திதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. ஒரு பொழுது உணவு அருந்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது. பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது பாருங்கள், பைரவர் கோவில் இல்லைனாலுமே அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருந்தால் அங்கே பைரவர் சந்நிதி கண்டிப்பாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய சிவன் அல்லது பைரவர் கோவிலுக்கு சென்று நீங்கள் இந்த நெய் தீபத்தை, தேங்காய் தீபத்தை ஏற்றுவது சிறப்பு. சிவப்பு நிற மலர்கள் இறைவனுக்கு ரொம்பவும் பிடிச்சதாக இருக்கும். அதுவும் அரளிப்பூவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைய தினம் சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் மற்றும் வில்வ மாலைகளை சாத்துறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். பைரவர் சன்னதியில் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம், விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்படி தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அந்த கோவிலில் அமர்ந்து சிவகவசம், பைரவர் புராணம், இப்போ சொன்னோம் இல்லையா பைரவர் மூல மந்திரம், இதில் எதையாச்சும் ஒரு மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யுங்க.
உங்களுக்கு நேரம் எடுத்து இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்களேன், கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் நீங்கள் வந்து இறைவனுக்கு என்ன ஒரு பிரசாதம் படைக்கலாம் அப்படின்னு கேட்டால், தயிர் சாதம், வடை, இந்த கருப்பு எள் கலந்த உணவு, அதே போல் தேங்காய் வெல்லம் வச்சு நெய்வேத்தியம் செய்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு படையலுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்குது. உங்களால் இதில் என்ன ஒரு விஷயம் முடியுதோ அதை நீங்கள் இறைவனுக்கு படைச்சி உங்களோட பிரார்த்தனையை மரபுறம்ப வேண்டுங்க, விரைவில் நடக்கும். இந்த வழிபாட்டை செய்கிறதுனால என்ன பயன்களை நபர்கள் பெறுவீங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாளாக வராது தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பணம் உங்கள் கை வந்து சேரும். நீங்களே வெறுத்து போய் கூட விட்டுருப்பீங்க, அவங்க கிட்ட இதுக்கு மேலே கேட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயம் இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை நாங்கள் சொன்னபடி வழிபாடு செஞ்சு பாருங்கள், வராது அப்படின்னு நினச்ச பணமும் உங்கள் கை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளோட தொல்லை ரொம்பவும் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் நம்ம ஒரு படி மேலே ஏறினா இந்த எதிரிகள் தொல்லையால் பல மடங்கு கீழே தான் வரும். எந்த பக்கமும் பிரச்சனை, காலில் இருக்கிற இடம் எல்லாம் கண்ணி வழியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்யணுங்க. எதிரிகளோட தொல்லை எல்லாம் பரிபூர்ணமாக உங்களை விட்டு நீங்கும். அவங்க வந்து உங்ககிட்ட பலம் இழந்து காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்குமே வரும். உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எளிமையாக வந்து துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நீங்கள் இறைவனின் அருளால் பெறுவீங்க. பயப்பட மாட்டீங்க. பொதுவாக துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. மற்றவங்க செய்ய முடியல அப்படின்னு விட்ட வேலையை கூட சிறப்பாக செஞ்சு நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த வழிபாடை செய்கிறதுனால நீங்கள் பெறக்கூடிய அம்சத்தை பெறுவீங்க. அதே போல் ஒரு சில வீடுகளில் பாருங்களேன், இந்த செய்வினை கோளாறு அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும். இந்த மாந்திரீகம், ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி கோளாறுகளால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சவங்களாக இருப்பாங்க. இவங்க என்ன செஞ்சாலுமே உங்களோட வாழ்க்கையில் முன்னேறது கஷ்டமாக இருக்கும். இவங்க அமைதியாக இருப்பாங்க, ஆனால் தேவையில்லாமல் வீட்டில் சில பிரச்சனைகள் வரும். ஏன் இப்படி இருக்குது, வீட்டுக்கு போகவே பிடிக்காது ஒரு சிலருக்குலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இந்த செய்வினை மாந்திரிகம் கோளாறால் பாதிக்கப்பட்ட சூழலில் இருப்பாங்க. அதுலேருந்து பரிபூரணமாக விலகணும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க கண்டிப்பாக இந்த பைரவர் வழிபாடை செய்யணுங்க. பரிபூர்ணமாக இதிலேருந்து நீங்க முடியும். இந்த பைரவர் வழிபாடு வந்து பொதுவாக இப்படி எல்லாரும் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல் உங்கள் ஜாதக கணிப்பிலும் சரி, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இதை வந்து நீங்கள் ஜோதிட ரீதியாக கூட இதுலேருந்து பரிபூர்ண தீர்வையும் பெற முடியும். அப்படி நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த பில்லி, சூனியம், செய்வினை கோளாறுகளாலையும் மாந்திரிகத்தாலையும் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தீங்களா நீங்கள் கண்டிப்பாக இவங்ககிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி அதற்கான தீர்வை எளிய முறையில் பெற முடியுங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலிமா இதற்கான பிரச்சனைக்கு தீர்வை பெற்று இப்போ நலமுடன் வாழ்வதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறட்டும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு தடவை நீங்கள் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக சில மாற்றங்களை உணர்வீங்க. அதே போல் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து காத்து மரண பயத்தை போக்கி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய வழிபாடாக இந்த பைரவர் வழிபாடு அமையும். மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அப்படி பார்த்தா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. கால பைரவாஷ்டமி அந்த கார்த்திகையில் வரக்கூடியது. இது ரொம்பவுமே மகத்தான ஒரு அஷ்டமியாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி வழிபாடு இன்னுமே விசேஷமான பலனை ஏற்படுத்தும். இந்த பதிவு பார்த்துட்ருக்க நீங்கள் கண்டிப்பாக இந்த அஷ்டமியில் வந்து உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயமோ காலபைரவர் ஆலயமோ சென்று இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம், துயரம் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை இதனால் பெற முடியும். இந்த வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்துங்க. தேய்பிறை அஷ்டமி நாளில் மட்டும் இல்லாமல் தினசரியுமே நம்மளோட வீட்டில் பைரவரோட புகைப்படத்தை வச்சு வழிபாடு செய்கிறது இன்னுமே நன்மை ஏற்படுத்தும். அதுலேயும் பைரவருக்கு உகந்த நாட்களில் அவருக்கு பூஜை செய்து வழிபடுறதுனால எந்த ஒரு கஷ்டமும் வராது. அந்த வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும். துன்பம், துயரம் உங்களை விட்டு பரிபூர்ணமாக நீங்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் வரும். வேண்டிய வரங்களையுமே நீங்கள் இதனால் பெற முடியும். பைரவருக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் பகலில் ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்றது சிறந்தது. இரவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இப்படி முறையாக இருந்து விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சா கேட்ட வரங்களை பைரவரின் அருளால் நீங்கள் பெற முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பைரவரின் அருளால் கண்டிப்பாக பெற முடியும். பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது மறைக்காமல் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சொன்னோம் இல்லையா, பைரவர் மூல மந்திரம் அதை 108 முறை உச்சரித்து இறை வழிபாடை மேற்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து படிங்க. இல்லைன்னா மொபைல்லையோ டிவிலையோ போட்டு அதை கேட்குறது படிக்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ வந்திருக்கக்கூடிய அஷ்டமியில் தவறாமல் இந்த வழிபாடை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க.
என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளில் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.